யூடியூப்பில் இருக்கவங்களும் இங்கே இருக்க யாவரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? இந்த சீட் இஸ் த ஸோ என்ன பார்த்தோம்னா வேர்டுனா என்னது? சீடு அப்படின்னா என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு சீடு எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரமும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதோட பார்ட் 2 எடுக்க போகிறாரு கர்த்தர். பாருங்கள், ஆண்டவர் என்ன உங்களுக்கு போதிச்சுட்டு வர்றாருன்னா நாலேஜ். அவருடைய எது கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு? நாலேஜ். ஏன்னா அதை வசனம் என்ன சொல்லுது? மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்டு ஃபார் த லேக் ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜ் மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்காமலே இருந்தார்னா உங்களை ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணலாமா? என்ன ப்ரேயர் பண்ண? இது அப்படியே தானே இருக்குன்னுவான். உனக்கு நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ அவன் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறான்னு தெரியுமா? உங்களை நாலேஜ் வச்சு தான் அவனும் டிஸ்ட்ராய் பண்ணுவான். அவன் எந்த மாதிரி நாலேஜ் கொடுப்பான்னா, உங்கள் பாடியில் இருக்க சிம்டம்ஸ் ஒரு நாலேஜ், பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் சரீரத்தை பார்த்து பேசுகிற நாலேஜ், உங்கள் சிச்சுவேஷன்ஸை பேசுகிற நாலேஜ், இதெல்லாம் ஒரு நாலேஜ் அவன் கொடுப்பான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன நாலேஜ் கொடுக்குறாரு? அது தண்ணி தான், நீ போய் ஊற்று, அது திராட்சரசமாய் மாறும். ஆமென். அதுதான் அவர் கொடுக்குற நாலேஜ். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2 என்னன்னா பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். வறண்ட நிலம். இதில் என்ன இருக்குது? இதை பார்க்கும்போது என்ன இருக்குது? ஒரு ஜாயே இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனு இல்லை, ஹீலிங்கு, ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஃபேமிலியில் ஹாப்பினஸ்ஸு, வேலையில் ஒரு சந்தோஷம், ஓவராலாக ட்ரை லைஃப். எப்படி இருக்குது? ஆனால் இதே இப்போ இப்படி பார்த்தா டக்குன்னு எப்படி இருக்கு? ஜாயே, சாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஹீலிங்கு, ப்ராஸ்பரிட்டி, ஹாப்பி ஃபேமிலி, ஜாயே, ஃப்ளரிஷிங் லைஃப், இது இருக்குது. இப்போது இப்படி ஒரு லைஃப்பும் இருக்குது, இப்படி ஒரு லைஃப்பும் இருக்குதா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த பக்கம் இருக்குல்ல, ஹூ இஸ் ரீசன் ஃபார் திஸ் ட்ரை லேண்ட்? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹூ இஸ் ரீசன் ஃபார் திஸ் ட்ரை லேண்ட்? அதே மாதிரி ஹூஸ் ரீசன் ஃபார் திஸ் டியூலிப் லேண்ட்? இதுக்கு நான் டைரெக்டாக நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இது ரெண்டுக்கும் அவங்க 2 பேர் காரணம் கிடையாது. எவ்வளோ பேர் அது ஒத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இவங்க காரணமா? இவங்க காரணமா? ஆனால் இவ தான் காரணம், இவ தான் காரணம்னு சொல்லிட்டு நடக்க முடியுமா? நடக்க முடியாதா? இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கான். இப்படி ஒரு ட்ரைனஸ், அதாவது ஒரு ஜாய் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஹீலிங் இல்லை, இதுக்கு எல்லாம் இது ஒரு ட்ரைனஸ்ஸா? ஆனால் என்ன நீங்கள் நினைப்பீங்கன்னா, மாறி மாறி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சொல்கிறதும், ஒய்ஃபு ஹஸ்பண்ட்டை சொல்கிறதும், இல்லை ஒரு ஆஃபீஸை சொல்கிறதும், இல்லை ஒரு கம்பெனியை சொல்கிறதும், இல்லை ஒரு குழந்தைய சொல்கிறதும், இப்படி மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாமா. ஆனால் ரீசன் என்ன இல்லைன்றார் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி. நீங்கள் கிடையாதுன்றார். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. டோன்ட் பிளேம் ஈச் அதர். இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை. அதே மாதிரி அந்த 2 கப்புள்ஸ் இப்படி ஜாய், சாட்டிஸ்ஃபை, ஹீலிங் இதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கும் அவங்க காரணம் இல்லை. ஆனால் இதுக்கு ரீசன் இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுனா அதில் நடக்க வேண்டியது பொறுப்பு யார்? அவர் காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரா, இல்லை இழுத்துட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரா? காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு 2 வாரமாக உங்களுக்கு? அப்போ அந்த ஆலோசனைப்படி நடக்கணுமா நடக்கக்கூடாதா? கரெக்ட். ஆமென். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்குது ஏதாவது ஒரு சில ஏரியாலாம். ஆனால் யார் இப்படி ஃப்ளரிஷிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் கர்த்தருடைய சித்தம் உங்கள் லைஃப்பில். ஆனால் அதுக்கான ரீசன்ஸை இன்றைக்கி அழகாக தெளிவாக சொல்லுவார். உங்கள் லைஃப் இங்கேருந்து போகும்போது ஃப்ளரிஷ்டாக தான் போக போகிறீங்க. ஆமென், ஆமென். பாருங்கள், இதுவும் வார்த்தை சம்பந்தப்பட்டது. ஐசையா 55:10-11 மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு எப்படியோ. என்ன சொல்லுது? மாறி உறைந்த மழையில் வானத்திலிருந்து இறங்கி திரும்பாமல் முளை கிளப்பி விளையும்படி செய்து. இப்படி செஞ்சுட்டு இப்படி எல்லாம் செய்யறது எப்படியோ. என்ன சொல்றாங்க? இது மாதிரியே, அப்படியே சொல்லுங்க,
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி, அது நான் விரும்புகிறதை செய்து, அது எது? வார்த்தை. அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தை எதை வச்சு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரா? அவர் காரியம் வாய்க்க பண்றது எதை வச்சு பண்றாரு? அவர் பண்றாரா வார்த்தை பண்ணுதா? வார்த்தையும் அவரும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எதை வச்சு பண்ணுறாரு அவர்? வார்த்தையை வச்சு. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாக்கியம். இங்கிலீஷில் பாருங்க. The rain and snow come down from the heavens and stay on the ground to water the earth. They cause the grain to grow, producing seed for the farmer and bread for the hungry. It is the same with my, I send it out and it always produces fruit. It will accomplish all I want it to and it will prosper everywhere. யார் அனுப்பியிருக்கிறாராம்? அவர் வார்த்தையை அனுப்பி அவர் என்னென்னலாம் செய்யணும்னு விருப்பப்படுறாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறாராம். அந்த ஆள் யாரு? அந்த வார்த்தை தான் காட். பட் யார் அனுப்பியிருக்காரு? அவர் வார்த்தையை. இப்போ இவருங்க என்ன சொல்றாருன்னா, ரெயினுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றார்? The rain and snow come down from the heavens and stay on the ground to water the earth. They cause the grain to grow. அது மாதிரியே தான் என் வேர்டு வேலை செய்துன்றார். இது அப்போ உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. கம் டவுன் ஃப்ரம் த ஹெவன். யார் வந்தா? ரெயின் அண்ட் ஸ்னோஸ் கம்மிங் ஃப்ரம் ஹெவன். வந்துட்டு அதை என்ன பண்ணுதான்? ஸ்டே ஆன் த கிரவுண்ட். திரும்பி போகாமல் அந்த மழை என்ன பண்ணுதுன்னா கிரவுண்ட்லேயே ஸ்டே ஆகிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுதான்? தே காஸ் த கிரெயின் டு, அந்த மழை என்ன பண்ணுதான்? கிரெயினை வர செய்தான். இட் இஸ் த சேம் வித் மை வேர்ட் அப்படின்றார். இவ்வளோதான். அவர் என்ன பண்ணுறாரு? இப்படித்தான்ப்பா இந்த மழை வந்து வானங்கள்லேருந்து வருது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா பூமியில் தங்கி இருக்குது, திரும்பாமல் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா இதை வளர பண்ணுது அப்படின்றார். இப்படி தான்ப்பா என் வேர்டும் அப்படின்றார். அப்போ பாருங்க, கேம் டவுன் ஃப்ரம் த ஹெவன்ஸ். யார் வந்திருக்கிறா வானத்திலிருந்து? இப்போ அங்கே யார் வந்தா? ரெயின் வந்தது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? வார்த்தை வந்திருக்கு. ஸ்டே ஆன் த கிரவுண்ட் டு வாட்டர். இப்போ அந்த வேர்டு வந்து எங்கே ஸ்டே ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கிரவுண்டில் இருக்கும். ஆனால் இங்கே எங்கே இருக்கும்னா பாருங்கள், அந்த லூக்கா நான் எடுத்தேன் இல்லையா, அதில் போட்டிருக்கு பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே. அப்போ அது இருக்கிற இடம் எது? இருதயம். அப்போ அந்த வேர்டு ஹெவன்லேருந்து அனுப்பப்பட்ட வேர்டு எங்கே தங்கி இருக்குமா? ஹார்ட்டில் இருக்குமா? அந்த ஹார்ட்டில் இருக்கும்னா இது முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். நீதிமொழிகள் 4:20. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடமிருந்தே ஜீவ ஊற்று புறப்படும். பூமிக்குள்ளே விதை போட்டால் அந்த பூமியிலேருந்து தான் என்ன ஆகுது? செழிப்பு, ஃப்ரூட்டு, பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வர மாதிரி உன் ஹார்ட்டு தான் என்னவா? நான் இதுக்கு முன்னாடி எடுத்தேனே, ரன்வேன்னு எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? உங்கள் ஹார்ட்டு தான் என்னவா அந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வரக்கூடிய லான்ச்சிங் பேடாக இருக்குதான். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அப்போது தே காஸ் த டிவைன் ப்ரொவிஷன் டு க்ரோ. கிரெயின்னா என்ன சிம்பாலிக் பண்ணுதுன்னா பைபிளில் இந்த இடத்துக்கு கிரெயின்னா டிவைன் ப்ரொவிஷனா. இங்கே பாருங்கள், மழை ஹெவன்லேருந்து வருது, வேர்டு ஹெவன்லேருந்து வருது. மழை வந்து கிரவுண்டில் ஸ்டேயாக இருக்குமா, வேர்டு வந்து ஹார்ட்டில் ஸ்டேயாக இருக்குமா? கிரவுண்டில் இருக்கிறது என்ன பண்ணுன்னா தே காஸ் த கிரெயின் டு க்ரோ. இங்கே கிரெயின்னா என்னன்னா தே காஸ் த டிவைன் ப்ரொவிஷன் டு க்ரோ. பாருங்க, இப்படி நான் சொன்னேன்ல, இப்படி ஒரு லைஃப். இந்த பூமி இப்படி இருக்கிறதும் காரணம் இவங்களா அந்த மழையா? நல்லா புரிஞ்சுட்டு வரீங்களா? யார் காரணம்? மழை வரலன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கூட இருக்கட்டும், என்ன இருக்கும்? அப்போ இப்படி ஃப்ளோரிஷ் ஆனது காரணம் என்ன? அது மழை. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? அப்போ அந்த மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன் என்ன தெரியுமா? they cause the divine provision to grow. இங்கே கிரெயின் க்ரோ ஆகும். இங்கே என்ன க்ரோ ஆகும்? டிவைன் ப்ரொவிஷன் க்ரோ. அந்த டிவைன் ப்ரொவிஷன்னா என்னன்னா சால்வேஷன்,
ஃபர்கிவ்னஸ், ஹீலிங், டெலிவரன்ஸ், ப்ராஸ்பரிட்டி, இதெல்லாம் தான் என்னது? டிவைன் ப்ரொவிஷன். இந்த டிவைன் ப்ரொவிஷன் சால்வேஷன்னா என்னன்னா இதுக்கு முன்னாடியே க்ரீக் மீனிங் எடுத்தேன். என்னது? டெலிவரன்ஸ், ரெஸ்கியூ, ஹெல்ப், இதெல்லாம் சால்வேஷன். ரட்சிக்கப்படுறதுன்னா அதுதான். ஃபர்கிவ்னஸ், ஹீலிங். ஹீலிங்னா நாட் ஓன்லி ஹெல்த் ஹீலிங், உங்கள் மனதளவில், மனசளவில், ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே ஹீலிங். டெலிவரன்ஸ்னால் நீங்கள் எதுலெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறீங்களோ, பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலேருந்தெல்லாம் டெலிவர் ஆகிறது. ப்ராஸ்பரிட்டினா என்னது? நாட் ஓன்லி மணி. பணத்தை வச்சு எல்லாம் பண்ணிட முடியுமா? பணம் வச்சுட்டு உங்களால் சாப்பிடாம முடியாமல் கூட போக முடியும். ஸோ ப்ராஸ்பராக வாழ்கிறது. புரிஞ்சா? இது எல்லாம் க்ரோ பண்ணுறது எது? வேர்டு, ஹார்ட்லேருந்து டிவைன் ப்ரொவிஷன் கொண்டு வர காரியம். அப்போ அது கொண்டு வர்றது யாரு? நல்லா கவனிங்க, அது கொண்டு வர்றது யாரு? அப்போது இந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்குங்க. இது ட்ரையான ஒரு லைஃபாக இருக்குது உங்களுக்கு. என்னவா இருக்குன்னா எதுலேயும் விடுதலை இல்லை, ஒரு அன்ஃபர்கிவிங் ஹார்ட்டாக இருக்கிறீங்க, சுகம் இல்லை, டெலிவரன்ஸ் இல்லை, எங்கேயும் ப்ராஸ்பர் ஆகாத ஒரு லைஃபாக இருக்குது. இதுக்கு நீங்கள் காரணமா? ஆனால் இப்போ இங்கே அதுக்கு பதிலாக சால்வேஷன் இருக்குது, ஃபர்கிவ்னஸ் இருக்குது, ஹீலிங் இருக்குது, டெலிவரன்ஸ் இருக்குது, ப்ராஸ்பரிட்டி இருக்குது. இதை கொண்டு வர யாரால முடியும்? வேர்டால் தான் கொண்டு வர முடியும். அப்போ இந்த வேர்டோட முக்கியத்துவம் புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன கம்பேர் பண்ணிட்டு வர்றாருன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ரெயின் என்ன கொண்டு வர முடியும்? ரெயினுன்றவங்க சாதாரணமாக அவர் பாருங்கள் ரெயினை கம்பேர் பண்ணியிருக்கிறார். வேர்டுன்றது காடா, அதை எதுக்கு ஈக்குவலாக போய் கம்பேர் பண்ணியிருக்காரு போய். ஆனால் நம்ம மழையை எப்படி பார்க்குறோம்? கரெக்ட், மழை தானே. அப்படி தான் எப்படி பார்க்குறோமா? வேர்டு தானே அப்படின்னு பார்க்குறோமா. ஆனால் அதோட வேல்யூ என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், மழை கிரவுண்டில் நின்றுச்சுன்னா இட் வில் காஸ் டு ஃப்ளோரிஷ். இட் இஸ் சேம் வித் மை வேர்டு. வேர்டு இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்டே ஆன் யுவர் ஹார்ட் அண்ட் தட் வில் காஸ், அதுதான் கொண்டு வரும் அப்படின்னு நான் சொல்லும்போது பாருங்கள், இப்படி சந்தோஷம் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஹீலிங் இல்லை, ப்ராஸ்பரிட்டி இல்லை, சந்தோஷமாகவே இல்லைங்க, வாழ்க்கையில் திருப்தியே இல்லை, வேலையிலேயே நிம்மதி இல்லை, ட்ரையாக இருக்குது. ஆனால் இது வேர்டில் இருந்தால் ஜாயாக இருப்பேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பேன், ஹீலிங் ஆகிருப்பேன், ப்ராஸ்பராக இருப்பேன், ஹாப்பி ஃபேமிலி லைஃபாக இருப்பேன், ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஃப்ளோரிஷிங் லைஃபாக இருக்கும்னு நான் சொன்னால் நம்ப முடியாது. ப்ராக்டிக்கலாக சொன்னான் இது எப்படி இதெல்லாம் கொண்டு வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வேர்டு இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு நமக்கு நிற்கிது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரெயின் கொண்டு வர்ற மாதிரி ரெயினையும் வேர்டையும் அவர் கம்பேர் பண்ணுறாரு. ஆனால் இப்போ வேர்டு இது கொண்டு வர முடியுமான்னா உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். என்னது? ஹாப்பி ஃபேமிலி லைஃபா, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தா நமக்கு என்ன இருக்கும்? வேர்டு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்க மாட்டேங்கிறீங்களா? கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இட் இஸ் சேம் வித் த வேர்ட் அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்கிறாரு? ரெயின் எப்படி கிரெயினை கொண்டு வருமோ வேர்டு வந்து டிவைன் ப்ரொவிஷன் கொண்டு வரும். அப்போ என்ன அந்த ரெயின் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இந்த உலகத்தில்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இஸ் ரெயின் ஸோ இம்பார்ட்டண்ட், இஸ் வேர்டு ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன் வந்து ஆண்டவர் ஒய் லார்ட் சேஸ் வேர்ட் இஸ் சேம் லைக் ரெயின்? இன்றைக்கி மழைக்கு யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறீங்க, மழை ஆண்டவரே கரெக்டான நேரத்தில் மழை பெய்யணும் எங்கள் குடும்பத்துக்கு இந்த ஏரியாவில்? எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? மழை நிற்கணும்னு ஜெபம் பண்ணியிருப்போம். எவ்வளோ பேர் மழைக்காக ஜெபம் பண்ணவங்க இருக்கீங்க? அப்போனா என்ன அர்த்தம்னா மழையோட வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். அப்போ அப்படியே எடுத்துக்குங்க, ரெயின் இஸ் லைக் மை வேர்டு. அப்போ உங்கள் மனசில் வேர்டும் எப்படி தான் இருக்குது இப்போது? புரிஞ்சா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் பாருங்கள், ரெயின் உங்கள் எவ்வளோ பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக படல இன்னைக்கு? எவ்வளோ பேருக்கு பணம் பெருசாக படுது இன்னைக்கு? எவ்வளோ பேருக்கு ஹெல்த்து பெருசாக படுது இன்னைக்கு? எவ்வளோ பேருக்கு சொந்த வீடு வேணுன்றது பெருசாக படுது இன்னைக்கு? எவ்வளோ பேருக்கு காரு, எவ்வளோ பேருக்கு கம்பெனியில் ப்ரொமோஷன், எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் பெருசாக? எவ்வளோ பேர் மழைக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த நான் கேட்குற கேள்விக்கு கிளாரிஃபை ஆகிட்டிங்கன்னா இதில் நல்லா விளங்கியிருப்பீங்க. இந்த 10 டாபிக் நான் சொன்னதுக்கும் பக்கத்தில் ரெயின்னு ஒன்று போடுறேன். இந்த 10 பாயிண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் விட்டுறணும், மீதியெல்லாம் நான் பண்ணிடுறேன்றார் ஆண்டவர். அதில் என்ன போடுறாருன்னா, சொந்த வீடு, சொந்த காரு, உன் பிள்ளைக்கு ஹையர் பொசிஷன், உனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன்,
உனக்கு சேலரி ஹைக்கு 5. 6வது ரெயின். சூஸ் எனி 5. ஃபஸ்ட்டு 5. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரெயின் இஸ் மை வேர்ட். இப்போ நான் வரேன் கொஸ்டின் உங்களுக்கு. ரெயின், இஃப் நோ ரெயின் ஃபார் 1 day என்ன ஆகாது? யூ கேனாட் ஐடென்டிஃபை. இன்றைக்கி பேஞ்சிச்சா? நேற்று வெயில் தான் அடிச்சிச்சு, ஒன்றும் பாதிப்பு தெரில. இஃப் நோ ரெயின் ஃபார் 1 month என்ன பண்ண முடியாது? யூ கேனாட் ஐடென்டிஃபை. பட் யூ கேனாட் ஐடென்டிஃபைன்னு போட்டிருக்கேன். பட் என்ன நடந்துட்டுருக்கு? ரெயின் இல்லைன்னா ஒரு இம்பேக்ட் நடக்குது. ஆனால் அந்த இம்பேக்டு ஊனால் கண்டுபிடிக்க முடியாது 1 monthல. இஃப் நோ ரெயின் ஃபார் 1 year யூ வில் ஸ்டார்ட் டு ஃபேஸ் த எஃபெக்ட்ஸ். என்னென்ன எஃபெக்ட்ஸ்னா, இஃப் தேர் இஸ் நோ ரெயின் ஃபார் அ இயர், அ ரீஜன் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ சிவியர் drought leading to depleted water sources like rivers, lakes and groundwater, causing widespread of crop failure, food shortage, economic hardship. The lack of water also threatens ecosystem, increasing the risk of wildfires and leading to the death of plants and animals. ஒரு வருஷத்துக்கு மட்டும் மழை பெய்யாமல் இருந்ததுன்னா இவ்வளோ விஷயம் நடந்துருமா? ஒரு நாள் பெய்யலனா தெரியாது, ஒரு மாதம் பெய்யலனாலும் தெரியாது. ஆனால் என்ன நடந்துட்டுருக்குது? இம்பேக்ட் நடக்குது, நமக்கு தெரியல. ஒரு வருஷம் ஆகும்போது என்ன தெரியுது? அது எங்கே வரைக்கும் போகுது? லேக்கு எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் காணாமல் போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் மழை பெய்யாத நாள் கிரவுண்ட் வாட்டர் டிக்ரீஸ் ஆகுது, உன் ரிசோர்ஸஸ் எல்லாம் அங்கே காணாமல் போயிட்டுருக்குது. புரியுதா உங்களுக்கு? ரெயின் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு புரிஞ்சுட்டு வரீங்களா? ஓகே. அப்போது அந்த ரெயின் வந்து ஹெவன்லேருந்து, அப்படிப்பட்ட ரெயின் அவர் ஹெவன்லேருந்து கொடுக்குறாரு, வேர்டும் ஹெவன்லேருந்து கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, அந்த ட்ராட் மட்டும் இல்லை, என்ன ஆகுது பாருங்கள், ட்ரை சாயில் ஆயிடுது, கிராப் ஃபெயிலியர், இன்க்ரீஸ், இதெல்லாம் ஓகே. ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட், ஃபுட் அண்ட் வாட்டர் என்ன ஆகுது? ஒரு வருஷம் மழை பெய்யலன்னா இப்போ என்ன ஆரம்பிக்கும்? எக்கனாமிக் டிவைஸ், இண்டஸ்ட்ரீஸ் தட் ரிலை ஆன் வாட்டர் என்ன ஆயிரும்? இப்போ க்ளோஸ் ஆகிடும். பொட்டன்ஷியல் ஆஃப் மாஸ் டெத் உண்டு. இதெல்லாம் எதனால? இப்போ நான் ஒரு 5-6 கொடுத்தனே உங்களுக்கு, சூஸ் எனி 5ன்னு. அதில் 5ஐயும் நீங்கள் சூஸ் பண்ணலன்னா கூட இது எதுவுமே ஆயிருக்காது. செத்து போயிருப்பீங்களா யாராவது? ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆகிருக்குமா? ஏதாவது டெத்து சினாரியை கொண்டு போயிருக்குமா? ஆனால் நீங்கள் அந்த ரெயினை விட்டு 5 செலக்ட் பண்ணிட்டீங்களே. எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ பாருங்கள், இப்போ ஒரு வருஷம் பெய்யலன்னா என்ன தெரியுமா ஆகும்? இந்த மாதிரி ஆகும். அடுத்தது இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் 5 சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்களாம் தான் சூஸ் பண்ணீங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு பெய்யல, இப்போ என்ன ஆகும்? தண்ணியெல்லாம் ஸ்டாப் ஆகுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற போர் தண்ணி ஸ்டாப் ஆகும், கிணத்துல இருக்கிற தண்ணி ஸ்டாப் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்க? வாட்டர் பாட்டில் வாங்குவீங்க. இப்போ அடுத்தது வீட்டில் துணி துவைச்சிட்டு இருந்துருப்பீங்க மிஷினில், இப்போ என்ன பண்ணுவீங்க? அது எங்கே போகும்? பக்கெட்டுக்கு போகும். ஏங்க, ஆஃப் கேன் தண்ணி தான், இதில் தான் நீ துவைக்கணும்னு என்ன பண்ணுவோம்? நம்ம போய் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுப்போம். அடுத்தது பாத்திரம் புஷ்ஷுன்னு கழுவிட்டு இருந்துருப்போம், இப்போ என்ன ஆகும்? நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன ஆகும்? கொஞ்சம் அன்னைக்கு என்ன சமைப்போமோ அதை கழுவ ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் கழுவ மாட்டோம், பாட்டிலில் ஊற்றி கழுவோம், இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவோம். நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குளிச்சிருப்போம், நல்லா போய் வெளியில் போயிட்டு வர 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 குளிச்சிருப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்? மூஞ்சா கழுவுனா போதும், இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு கழுவோம். அது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? வெஜிடேபிள்ஸ் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி ஆகும். ஏன்? வெஜிடேபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? கம்மியாயிரும். அடுத்தது என்ன ஆவீங்கன்னா, மூஞ்ச கழுவிட்டு ஆஃபீஸ் போவீங்க. ஆஃபீஸில் என்ன இருக்காது? இப்போ ஆஃபீஸ் என்ன சொல்லுவான்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வாங்க திருப்பியும். ஏன்? வி ஹாவ் நோ வாட்டர். திருப்பியும் நீங்கள் எங்கே வர போகிறீங்க? வீட்டுக்கு. வீட்டில் என்ன இருக்காது? திருப்பியும் தண்ணி இருக்காது. இது என்ன அடுத்ததாகும் தெரியுமா? மற்ற உங்களுடைய சப்ளையர் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் அடி வாங்கும். அவன்லாம் என்ன பண்ணுவான்? இப்போது தண்ணி இல்லாமல் ப்ரொடக்ஷன் எல்லாம் நிறுத்துவான். இது நிறுத்த நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியெல்லாம் என்ன ஆகும்? அவனும் ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ கடைசியில் என்னவா நிற்குவீங்க?
ஜாப்லெஸ்ஸாக நிற்பீங்க. பர்ஸில் என்ன இருக்காது. இது ஒரு பக்கம் போக போக உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கீங்க, ஸ்கூலில் தண்ணி இல்லைன்னு அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பான், வீட்டிலேருந்து படிப்பான். இப்போ நீங்கள் எப்படி வெஜிடபிள் வாங்குகிற சூழ்நிலை ஆகும்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண இப்படி வரும், அது வாடி வரும், இது வரும், இவ்வளோ டைட் ஆகிடும். பணம் பல கோடி இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, எதையும் வச்சு எதுவுமே பண்ண முடியாமல் ஆகும். இவ்வளோ பெரிய வீடு இருக்கும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரெயின் ஏன் ஆண்டவர் பேசினாருன்றதுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் அதை சூஸ் பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சு கேட்டுவாங்க. இவ்வளோ பெரிய வீடு, நீங்கள் அதில் வீடு ஒன்று கேட்டிருக்கீங்க அந்த 5 பாயிண்டில். வாஷிங் மிஷின் இருக்கும், டேப் இருக்கும், குளிக்க ஷவர் இருக்கும். சொல்ல மாட்டிங்களா? வித்தவுட் ரெயின் தேர் வுட் பி நோ லைஃப். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஐ வில் சென்ட் ரெயின் இன் இட் சீசன்னாராம். எவ்வளோ பேருக்கு அவரோட வசனத்தோட வேல்யூ புரியுது? இந்த வசனத்தை யாராவது எடுத்து தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்களா? தேங்க்யூ ஆண்டவர், ஐ வில் சென்ட் ரெயின் இன் இட் சீசன். ஓ தேங்க்யூ ஜீசஸ் சொல்லியிருக்கமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ரெயின் இஸ் இட் இஸ் அ பிளெஸ்ஸிங். ரெயின் இப்போ நான் கேட்குறேன், அதே 6 பாயிண்ட்டை கொடுக்குறேன், சூஸ் எனி ஒன்னுன்றேன். எவ்வளோ பேர் ரெயினை மட்டும் செலக்ட் பண்ணுவீங்க? ஆமென். இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, நாலேஜ் வாங்கிக்கிட்டீங்க. புரிஞ்சா இல்லையா? இப்போ உங்கள் வீட்டில் என்ன ஆகும், இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த ரெயின் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே என்ன ஆகும்? தண்ணி இல்லை, எல்லாம் இப்படி துவைச்சிட்டு இருந்திருக்கிறீங்க, பாத்திரம் கழுவாமல் இருந்திருக்கீங்க, குளிக்காமல் இருந்திருக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இருந்திருக்கீங்க, மழை பெஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும்? எல்லாம் ரிவர்ஸ் பேக் ஆகுமா ஆகாதா? ரெயினோட பவர் பார்த்தீங்களா? நீங்கள் என்னன்றீங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்றீங்க. ஆனால் ரெயின் வந்தால் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியுமா முடியாதா? ரெயினோட வல்லமை என்னது? எவ்வளோ பேருக்கு புரியுது? வறண்ட பூமி வராதா? செழிப்பாகுமா ஆவாதா? ஆஃபீஸ் எல்லாம் திருப்பி திறக்குமா திறக்காதா? ஸ்கூல்லாம் திருப்பி திறக்காதா? ரீகெயின் பண்ண முடியுமா முடியாதா? எல்லாத்தையும் திருப்பி விவசாயம்லாம் தொடங்க முடியுமா முடியாதா? இது அத்தனையும் எது ஒன்றுனால முடியும்? மழைனால முடியும். ஆமே. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருப்பா, இந்த ஒரு மழை மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கா சூழ்நிலை. துணி துவைக்க தண்ணி இல்லை, பாத்திரம் கழுவ தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. ஆனால் மழைன்னு ஒன்று வந்துச்சுன்னா திருப்பி எல்லாம் ரீஆப்ரேட் ஆகும். எவ்வளோ பேருக்கு புரியுது இது? அது ரெயின் இஸ் அ பிளெஸ்ஸிங். சிமிலர்லி இஸ் மை வேர்டுன்றார். இப்போ எவ்வளோ பேருக்கு வேர்டை பற்றி புரியுது? இப்போ வேர்டு இல்லாத இடத்துல என்னென்னலாம் இருக்குது? இப்போது தண்ணி இல்லைங்க, பாத்திரம் கழுவ தண்ணி இல்லை, மூஞ்சி கழுவ தண்ணி இல்லை, வேலை இல்லை, ஸ்கூல் இல்லை. மழை வந்தால் அதெல்லாம் வருமா வராதா? இப்போ வேர்டு வந்தால் இதெல்லாம் வருமா வராதா? இப்போ நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன், ஏங்க ஸ்கூல்லாம் ஏங்க உங்கள் கம்பெனி பூட்டிட்டாங்க, வெளி கண்ட்ரிலேருந்து ஒருத்தன் வந்து கேட்குறான், மழை இல்லை. என்ன பேசுகிற நீ? தோணுமா தோணாதா? இப்போ நீங்கள் புதுசாக சிங்கப்பூர் போகிறீங்க, எல்லாம் நியூஸில் கேள்விப்படல, நீங்கள் போனால் வி லாஸ்ட் அவர் ஜாப், வை நோ ரெயின். என்னடா ரெயின் என்னப்பா அப்படி தானே நினைப்பீங்க. நவ் ஓப்பன்டு, வை எஸ்டர்டே ரெயின் ஸ்டார்டட். அது மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, சிமிலர்லி இஸ் மை வேர்டு. எதெல்லாம் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கோ கொண்டு வர முடியுன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? He can bring joy, he can bring satisfaction, word can bring healing, word can bring prosperity, word can make you happy, word can give you a job, word can flourish your life. எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ எவ்வளோ பேருக்கு வேர்டோட வேல்யூ புரியுது? அப்போ வேர்டோட ஆண்டவர் ஏன் கம்பேர் பண்ணாருன்னு புரியுதா உங்களுக்கு? ரெயினும் வேர்டும். ஸோ இங்கே பாருங்க, அதே மாதிரி இஃப் யூ ஆர் நாட் இன் த வேர்ட் யூ வில் நாட் see its effect. ஒரு நாள் மழை இல்லைன்னா வித்தியாசம் தெரியுமா? அது மாதிரி சண்டே மட்டும் வேர்டை கட்டு ஒரு வாரம் போனாலும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எஃபெக்ட் இஸ் தேர். இதை தான் தெரிஞ்சுக்குங்கன்றார் கர்த்தர்.
எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுட்டு வரீங்க நீங்கள்? இஃப் யூ ஆர் நாட் இன் த வேர்டு ஃபார் லாங் டியூரேஷன், இப்போ என்ன புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு லைட்டாக. ஆனால் என்ன புரியாது தெரியுமா? மழை இல்லாதனால தான் கம்பெனி மூடிட்டான்னு உனக்கு புரியாது. அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கம்பெனி மூடிட்டான், அவன் காசை சுருட்டிட்டான், இப்படி பேச. டே அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, மழை இல்லைப்பா. எவ்வளோ பேருக்கு புரியுது? வேலை வாய்ப்பு ஏன் இல்லை? மழை இல்லை. அது மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறார், உனக்கு ஏற்படுகிற சூழ்நிலைக்கெல்லாம் ஒரு இன்டைரக்ட் எஃபெக்ட் இஸ் வேர்ட் லாஸ். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுட்டு வரீங்க? நீங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமென். ஸோ அது மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பாருப்பா மழை இல்லைன்னா இவ்வளோ எஃபெக்ட் வருதுப்பா. சாயில் ட்ரை ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது, கிரவுண்ட் வாட்டர் கம்மி ஆயிடுது, கிராப் ஃபெயிலியர் ஆயிடுது, கம்பெனியை மூடிடுறான், ப்ரொடக்ஷன் போயிடுது. இவ்வளோ நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மழை. ஆனால் அந்த மழை வந்துருச்சுன்னா கட்டன்னு திருப்பி எல்லாமே ரீஓப்பன் ஆயிடுது. அது மாதிரி உன் வாழ்க்கையில் வேர்டு இல்லாமல் தான் இதெல்லாம் ஆயிருக்குன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுறீங்க? நீங்கள் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க இன்னைக்கு? தோ டைரக்டாக உங்களுக்கு இதுதான் தெரிலனாலும் காசு இதுதான்றார் கர்த்தர். புரிஞ்சுதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லையாப்பா உனக்கு இதெல்லாம் இல்லையாப்பா, டோன்ட் வரின்றார். அவர் என்ன கொடுத்துட்டாரு உனக்கு? மழையை உன் கையிலே கொடுத்துருக்கிறார். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? மழை நீர் சேகரிப்பு தொட்டின்னு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கீங்க? வித்தியாசமாக பல ஆயிரம் லிட்டருக்கு கட்டி வச்சுருக்கீங்க வீட்டு கீழே. எல்லா மழை தண்ணியும் இப்போ என்ன ஆகிட்டுக்குது? சேவ் ஆகிட்டுக்குது. இப்போ மழை இல்லைன்னு எல்லாம் அவதிப்படுறான். இப்போ உங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் தான் நம்பர் 1 கோடீஸ்வரன் தெரியுமா? எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆனால் என்ன இன்னொரு வீட்டில் பிரச்சனைனா அவ்வளோ தண்ணி இருக்குது, எடுக்க தெரில. இப்போ அது எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி கர்த்தர் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மாதிரி 2000 வருஷம் முன்னாடியே உனக்கு கொடுத்துட்டாராம், சேர்த்து வச்சுட்டாராம். இது எடுக்கிறது யார் வேலை? இது ஒன்று இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா? உங்கள் ஆஃபீஸ் சிச்சுவேஷன் மாறுமா மாறாதா? வேலை வாய்ப்பு வருமா மாறாதா? உன் பிள்ளை வாழ்க்கை மாறுமா மாறாதா? சுகம் வருமா வராதா? எவ்வளோ பேருக்கு புரியுங்கிறீங்க? எவ்வளோ பேர் வேர்டை சூஸ் பண்ணுவீங்க அப்போ இன்னைக்கு? ஆமென், ஆமென். ஸோ பாருங்க, நோ ரெயின் நோ. எவ்வளோ பேர் இது இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுருந்துருக்கிறீங்க? ரெயின் இல்லைன்னா அவ்வளோதான்னு இருந்துச்சா உங்கள் பிரெயினில்? இல்லை. நோ வேர்ட் நோ லைஃப்னு சொன்னாலே இவ்வளோ நாள் நமக்கு இருந்திருக்காது. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க இதை? இன்றைக்கி புரிஞ்சுக்கிறீங்களா வேர்டோட இம்பார்ட்டன்ஸு? அப்போது ரெயின் இஸ் பிளெஸ்ஸிங், அப்போ வேர்ட் இஸ் பிளெஸ்ஸிங். எவ்வளோ பேருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? ஆமென். அப்போ பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். ரெயின் கேம் ஃப்ரம் ஹெவன். அதை வாட்டர் தொட்டியில் போட்டு சேவ் பண்ண மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாராம் கர்த்தர். அது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் சூழ்நிலைக்கு பேசி வார்த்தையில் நீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ப்ராஸ்பராகாமல் இருக்க வழியே கிடையாது. ஆயே தீருவீங்க. இதில் என்ன பிரச்சனைனா, எப்படி ஒரு நாள் மழை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியலையோ, நீங்கள் ஒரு நாள் மட்டும் மழை பெய்ய வச்சிட்றீங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம், மாதத்துக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு டைம். ஒரு கிராப்பு வளரணும்னா கன்சிஸ்டன்சி இருக்கணும். எவ்வளோ பேருக்கு புரியுது? டெய்லி தானே தண்ணி ஊற்றுறோம். மணி பிளான்ட் ஏதோ மேர்சி நேற்று சொல்கிறாங்க, ஐயோ நம்ம சர்ச் பிளான்ட் அது கொஞ்சம் வாடி இருக்குன்னு. ஏன் ஆண்டவர் வாட பண்ணிட்டாரா? தண்ணி ஊற்றலை நாங்கள் கரெக்டாக. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஊற்றி இருந்துருக்குறோம். இடையில வரும்போது நான் ஊற்ற விட்டுட்டேன். அப்போ உங்கள் கையில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு கர்த்தர்? உங்கள் வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைக்கு மழை என்ற வார்த்தையை எடு, மழையை பேய பண்ண அந்த சூழ்நிலைக்கு நேராக. மரித்திருக்கிறது உயிர்ப்பிக்கும், வறண்ட நிலம் ஃப்ளோரிஷ் ஆகும். எவ்வளோ பேருக்கு புரியுது? எல்லா கம்பெனிஸில் டோர் ஓப்பன் ஆகும், செழிப்பு உண்டாகும், குழந்தைங்க வாழ்க்கை மாறும். இதெல்லாம் யார் கையில் கொடுத்துருக்கிறார் கர்த்தர்? ஆமென். பாருங்க, the word of God is fresh water for your life. Amen. அதனால தான் பாருங்க, and let the one who believes in me drink, as the scripture says, out of the believers. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. out of the believers heart shall flow rivers of. வசனம் உள்ள வச்சான்னு வைங்களேன், ஒரு பிலீவர் உன் பொருளாதாரத்துக்கான தண்ணியை ஊற்றும், உன் ஹீலிங்கான தண்ணி பாய்ச்சும், உன் குழந்தை வாழ்க்கைக்கான தண்ணி பாய்ச்சும்.
பாருங்கள், விவசாய பூமியில் போய் தண்ணி பெரிய கிணறு இருக்குது, தண்ணி பாய்ச்சாம விட்டாருன்னா வருமா? பயிர் வருமா? அப்போ அந்த பொறுப்பு யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? மழை தண்ணி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், மழை கொடுங்கன்னு. தண்ணியும் இருக்குது, பாய்ச்சாம விடுறது யார்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கை செழிக்கணும்னா பாய்ச்சல் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையோட பாய்ச்சல் எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்படி இருக்கணுங்கிறாரு கொஞ்சம். He who believes in me, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. From the innermost being will flow rivers of living water. நீங்கள்லாம் அப்படிப்பட்ட லிவிங் வாட்டரை சுமக்கிற பீப்புள் நீங்கள். புரியுதா? ஸோ ரெயின் இஸ் அ வேர்ட், இஸ் அ பிளெஸ்ஸிங். அப்போ எவ்வளோ பேர் இப்போ நான் எப்படி சொன்னேன்? வீடு, காரு, வேலை, பிள்ளை வாழ்க்கை, செழிப்பு, ரெயின். எவ்வளோ பேர் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணுன்றேன் இப்போ? ரெயின். இப்போ அதே மாதிரி வீடு, காரு, குழந்தைங்க வாழ்க்கை, வீடு, பெரிய ஒரு பொசிஷன், வேர்டு. வேர்டு ஏன் அது இருந்தால் என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென், ஆமென். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது என்னதான் இருந்தாலும், இங்கே ஏன் ட்ரைனாக இருந்தது? ட்ரையாக இருந்தது, நோ ரெயின். அப்போ இங்கே ஃப்ளரிஷாக இருந்தது காரணம் என்ன? ரெயின். அப்போ அங்கே உங்களுக்கு ஜாய், இதெல்லாம் ஹீலிங் இல்லை, இதெல்லாமே இல்லாமல் இருந்தது காரணம் என்னங்க? அதுதான் என்னது? நோ வேர்டு. ஒரு நாள் பாய்ச்சிருது, ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போயிடுறது. அப்புறம் 2 வாரத்துக்கு பாய்ச்சிருது, 3 வாரத்துக்கு காணாமல் போயிடுது. இப்படி பண்ணால் எப்படி வளரும்? அந்த பூமி எப்படி இருக்கும்? புரியுதா இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கையை செழிக்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் தாங்க கர்த்தர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், இப்போ என் வீட்டு முன்னாடி இருக்கிற லேண்டு ஃபுல்லாக எனக்கு கொடுத்துட்டு, தண்ணியும் கொடுத்துட்டு, இதை நீ பார்த்துக்கோப்பான்னு தான் இப்படித்தான் ஆதாமே வாழ் கொடுத்தாரு. அப்படி எனக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, நான் அப்படியே விட்டானா ஒரு நாளைக்கு மட்டும் தண்ணி அடிச்சுட்டு மீதி நாளெலாம் அப்படியே விட்டுட்டு, காட்டு செடி வளரும், ஏனாலே கால் வைக்க முடியாத அளவுக்கு முள் வளரும். கரெக்டாக இல்லையா? போகிறவன்லாம் என்ன போட ஆரம்பிச்சிருவான்? அதுக்கப்புறம் குப்பை போட ஆரம்பிச்சிருவான். ஆனால் இப்போ இது யார் பொறுப்பு? இப்போ நான் நினச்சா என்ன பண்ண முடியும்? லேண்டும் இருக்குது, தண்ணியும் இருக்குது, சீடும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வேலியை போட்டு, அழகாக மரங்கள்லாம் போட்டு, கிராஸ் எல்லாம் போட்டு, அதில் நடுவில் ஒரு சின்ன தண்ணியெல்லாம் வச்சு, அதில் மீனெல்லாம் விட்டு, அது எப்படி வேணால் அலங்கரித்து வைக்க முடியும். அதெல்லாம் யார் கையில் இருக்குது? அப்படி தான் உன் வாழ்க்கை அலங்கரிக்கலாமா நீங்கள்? ஆமென், ஆமென். ஸோ கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கை இப்படி இருக்காப்பா, டோன்ட் வெரி, இது இப்படி மாறுன்ட்டார் கர்த்தர். பட் டேக் மை வேர்டு, வேர்டை எடு, என் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அதை தான் கர்த்தர் சொல்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு இன்றைக்கி காமிச்சிருக்காரா இல்லையா? எவ்வளோ பேர் காமிச்சிருக்கிறாரு? எவ்வளோ பேருக்கு ஆலோசனை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு? எவ்வளோ பேர் அதில் வந்துடுவீங்க? எல்லாரும் நான் சொல்கிறேன், இன்றைக்காவது என்ன பண்ணுங்கன்னா, இதுக்குன்னே ஒரு நோட்டை வாங்குங்க, சீடுன்னே எழுதி வைங்க. அந்த நோட்டை என்ன இல்லைங்க, ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு 3 வசனம் எழுதி வைங்க. உங்கள் குழந்தை வாழ்க்கை, உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ, வீடா வீடு, உங்கள் குழந்தை வாழ்க்கை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், எதுக்கெல்லாம் வேணுமோ ஒரு 4 பேஜ். அந்த 4 பேஜ்லேயே அதுக்கு ஏற்ற வசனத்தை எழுதி வைங்க. இந்த வசனங்களுக்கு டெய்லி பேசுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என்ன அர்த்தம்னா, டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா போய் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் ஒரு டைம் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்கு. அந்த செடி வளர்றதை விட ஃபாஸ்ட்டாக வளர்றதை பார்ப்பீங்க. ஆமே. ஆனால் இது பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் எனக்கு சந்தோஷமான விஷயம், எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, எனக்கு இவனுக்கு அப்படியே இப்படி காமிச்சாரு பாருங்களேன். வேலை இல்லை, கம்பெனி பூட்டிட்டான், காசு இல்லை, ஸ்கூல் நடக்கலை, பொருளாதாரம் பிரச்சனை, இவ்வளவும் இருக்குது, டிஸ்ட்ரக்ஷன்ஸ். மழை வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுதுங்க. எல்லாம் கம்பெனி ஓப்பன் பண்ணுறான், ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறான், சேலரி வந்துடுது, பைசா எல்லாம் என்ன ஆகுது? இட் இஸ் சேம் வித் மை வேர்டுன்றார். அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்துருக்கிறியோ, சுகம், ஹீலிங் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, ஓகே, த ரெயின் வில் கம், டேக் த வேர்ட். இப்போ என்ன ஆகும்? எல்லாம் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றார், for you will go out with joy and be led in peace. ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி ஒரு சமாதானம் வந்திருக்குது மனசில்? எவ்வளோ பேருக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது, என் சூழ்நிலைலாம் மாறுண்டான்?
ஆமென். ஸோ பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அதே மாதிரி வாக்குத்தத்தம் இப்போ ஒரு வேர்ட்ஸ் கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு ப்ராமிஸ் வேர்டு கொடுக்க போகிறாரு. அது என்னது உங்களுக்கு? அதுதான் பிளெஸ்ஸிங் வேர்டு. அந்த வேர்டை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதை அறிக்கை பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் அது அப்படியே உண்டாகும். ஆமென். அவர் சொல்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. For the promises of God in him are yes and in him amen. பாருங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா எசேக்கியேல் 34:26-28. நான் அவர்களை, யார் அவர்கள்? வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும். அவர்களை என் மேட்டில் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எவ்வளோ பேருக்கு இப்போ மழை வேணும்? ஆசீர்வாதமான மழைனா எங்கெல்லாம் ட்ரைனஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அங்கே ஒரு மழை அடிக்கும். அந்த மழை அடிச்சதுன்னா எதெல்லாம் அடைச்சிருக்கோ அதெல்லாம் திறக்கும். வெளியின் விருட்சகங்கள் தங்கள் கனியை தரும். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் கனி தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். நீ எது செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்காம இருக்குதான். கர்த்தர் சொல்றாரு, அதுக்கான மழையை நான் பெய்ய பண்ணி இருக்கிறேன். நீ அதனுடைய பலனை பாப்பாய். நீ படிக்கிறியா? படிப்புக்கான பலனை பார்ப்ப. நீ வீட்டு வேலை செய்யறியா? அதுக்கான பலனை பார்ப்ப. வேலை ஸ்தலத்துல பலனை பார்ப்ப. நீ எதுக்கெல்லாம் பிரயாசப்படுறியோ அதுக்கான பலனை பார்ப்பாய். அவர்கள் தங்கள் தேசத்திலே எவ்வளவு பேர் சுகமா இருக்க போறீங்க? நான் சொல்றேன், நீங்க சுகமா இருப்பீர்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் சொல்றேன் இந்த வார்த்தை உங்களுக்கு. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, அவர் அறுத்து போடுறார். பல நுகங்கள் உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை அடிமை கொண்டவர்களா வைத்திருக்கலாம், இல்ல என்ன வேணா சூழ்ச்சிகள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவர்கள் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பாராங்க கர்த்தர். ஆமே. அப்புறம் பாருங்க, இனி சொல்லுங்க, இனின்னு சொல்லுங்க. இப்போ உங்க மைண்ட் என்ன இருக்கும்னா, இவ்வளோ இனி எங்க இனின்றார். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. மிருகங்கள் எங்கெங்க நம்மளை பட்சிக்குதுன்னா சூழ்நிலைகள், மிருகமாக இருக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்க பாலிடிக்ஸ், எது வேணா இருக்கலாம், உங்கள் காலேஜ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட்சிப்பது தத்தளிக்க பண்ணுவாரும் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இதுதான் நீங்கன்ற கர்த்தர். ஆமேன். தத்தளிக்கிற சூழ்நிலைலாம் வருதுல, அது நடக்காதுன்ற. ஆமேன். இதெல்லாம் கர்த்தருடைய விருப்பம். இதுக்கான விதைகளை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. நிலம் உங்கள் இருதயம், தண்ணியும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இது யார் வேலை? ஆமேன், ஆமேன். பாருங்க, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். யாருக்கோ ஒரு புது பிஸ்னஸோட வழியை தருகிறார். ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அது யார் எழும்ப பண்ணுவாராம்? நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். சம் விஸ்டம், சம் நாலேஜ், சம் பிஸ்னஸ், ஏதோ ஒன்று தரப்பார் கர்த்தர். அது அவரே தரப்பார். ஒரு வேலையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவது இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. ஆமென், ஆமென். தாங்கள் தேவனாயே கர்த்தராயே இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதை இஸ்ரவேல் வம்சத்தாரியாய் தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பேருக்கு புரியுது? நீங்கள் அவருடைய ஜனம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா? ஆமென். அவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, என் ஜனமா நீங்கள், தங்களோடு இருக்கிறாராம் அவர் கர்த்தர். ஆமென். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும், உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறும், எல்லாமே மாறும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்யும். I will cause showers to come down in their season. There shall be showers of blessing. எவ்வளோ பேர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எங்களுக்கு கர்த்தர் வேர்டு கொடுத்துருக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே என்னவா இருந்துச்சான்? தேவனா இருந்ததுதான். அந்த வார்த்தையை ரெயினுக்கு ஒப்பிட்டுருக்கிறாரு. ஒரு மழை எப்படி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியுதோ அது மாதிரி வேர்டால் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அதே போல் ஒரு மழை இல்லைன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஒரு நாள் ஒரு மாதம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் மழை இல்லைன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஆர் டிட்டரேட்டிங், யூ ஆர் கோயிங் டவுன். அது மாதிரி இஃப் யூ ஆர் நாட் இன் வேர்ட் யூ ஆர் டிட்டரேட்டிங், யூ ஆர் கோயிங் டவுன். எவ்வளோ பேருக்கு புரியுது? உங்கள் கிரவுண்ட் லெவல் வாட்டர் குறையிறது உங்களால் வீட்டிலேருந்து கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கு கீழே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர் கம்மியாகிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வேர்டில் இல்லை என்ன இப்போ இதனாலன்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றக்கூடாது. நீங்கள் புரிஞ்சா? அப்போ என்ன பண்ணணும்? வேர்டில் இருக்கிறதுக்கான பிரயாசத்தை படணும், அந்த தண்ணியை ஊற்றுறதுக்கான வேலையை பார்க்கணும். பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு செழித்து ஒரு கார்டன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? இது அந்த வளர்ந்து நிற்கிற வரைக்கும் தான். அந்த வளர்ந்து நிற்க நீங்களும் விட மாட்டீங்க. இது வேற யாரும் தடுக்கலை, நீங்கள் தான் தடுக்கிறீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது? எவ்வளோ பேர் ஜெயிச்சு வந்துடுவேன்றீங்க? ஆமென். வாங்க ப்ரேயர் பண்ணலாம். எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வந்தவங்க வாழ்க்கையில எல்லாம் எதெல்லாம் அட்டப்பட்டிருக்கோ, எதெல்லாம் ஆண்டவரே எழும்ப விடாமல் செய்ததோ, எதெல்லாம் தரித்திரத்தை கொண்டு வந்ததோ, மழை இல்லாமல் எதெல்லாம் சந்தோஷத்தை எடுத்து போட்டிருக்குதோ, எதெல்லாம் குடும்பத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாய் இல்லாமல் வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் சுகம் இல்லாமல் வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் பிள்ளைங்க வாழ்க்கையில் எழும்ப விடாமல் பண்ணி இருக்கிறதோ, எதெல்லாம் வேலை ஸ்தலத்தில் எழும்ப விடாமல் பண்ணி இருக்கிறதோ, எதெல்லாம் வேலை கிடைக்காம பண்ணுகிறதோ, எதெல்லாம் படிக்க முடியாமல் செய்கிறதோ, எல்லாம் மழை வந்தோடனே எப்படி எல்லாம் திரும்ப திறக்கப்படுகிறதோ அது போல உங்க வார்த்தை இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஹெல்த் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆவதாக, ஹீலிங் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னபடி அந்த காயங்கள்லாம் ஆறட்டும், அந்த ஹீலிங் எல்லாம் உண்டாகட்டும். ஆண்டவரே புது கதவுகள் திறக்கட்டும், புது பிஸ்னஸ் டோர்ஸ் ஓப்பன் ஆகட்டும், நியூ கைண்ட் ஆஃப் விஸ்டம், நியூ கைண்ட் ஆஃப் நாலேஜ் உண்டாகட்டும். இன்னைக்கு இவங்களுக்கு வார்த்தை தான் எல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எப்படி ஒரு வீட்டில் தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமோ, கர்த்தர் சொல்ற அந்த தண்ணி வந்துட்டா எப்படி எல்லாமே ஒரே நாள்ல மாறுகிறதோ அது போல வார்த்தையில் நிற்கும் பொழுது, அந்த மழை தண்ணியில நீ நிற்கும் பொழுது உன் சூழ்நிலையெல்லாம் மாறுவதை நீ காண்பாய். எல்லா சூழ்நிலையும் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு வந்தவங்க வாழ்க்கையிலையும் வீடியோ பார்க்குறவங்க வாழ்க்கையிலையும் எதெல்லாம் வறண்டு கிடக்கிறதோ, எதெல்லாம் செழிப்பில்லாம கிடக்கிறதோ அதுல எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. நீங்க காரியங்கள் மாறுவதை காண்பீர்கள், புது கதவுகள் திறப்பதை காண்பீர்கள், புது வேலை கிடைப்பதை காண்பீர்கள், சுகம் உண்டாவதை காண்பீர்கள், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீர்கள், வீடு வாசல் வாங்கறதுக்கூடிய கதவுகள் திறக்கிறதை காண்பீர்கள், ப்ரொமோஷன்கள் உண்டாவதை காண்பீர்கள், செழிப்பை காண்பீர்கள். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் அந்த வார்த்தையில உண்டாகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த தேவனே வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைங்க, அது உங்க விதையின்னு வைங்க. அந்த விதையை வளரத்துக்குள்ள டைமை கொடுங்க, அதை பாதுகாத்து கொள்ளுங்க. செழிப்போடும் சமாதானத்தோடு நீங்க வாழ்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show his favor and give you his peace. In Jesus' name, amen.